சாமந்தி பூ சல்லடையா கொடுத்து வைக்கும் கால்களுக்கு முள்ள பூ சல்லடையா முந்திரிச்சு வாருமப்பா கருப்பு சாமி ஐயா கூப்பிட்ட உடனே இந்த மக்களுக்கு காவலா நின்று எனக்கு உத்தரவு படிக்க வேணும். அந்த ஐயப்பன் கோவில் வாரம் 18ஆம் படி கருப்பு என்னுடைய சேரி பத்திரகாளி மனபத்திரகாளி அது தேன்காளி பவுளக்காளி பச்சைக்காளி அது உத்தரவுதாரி அம்மா ஓடி நீ வர வேண்டியம்மா. அது என்னுடைய கோமாத்தா என் மக்களுக்கு குளம் தளர்க்க அல்லது துள்ளல் தீர ஆபத்து விலக மதுரகாலி கூப்பிடுற என் மக்களுக்கு உத்தரவு படிக்க அந்த முப்பால தேவர்களும் 108 சித்தர்மார்களும் எங்களுக்கு பக்கத்தோட இருந்து எங்களுக்கு பாதுகாத்து கேட்டத்தோட இருந்து எனக்கு தீர்த்து தரணும் சாமி. மகனை பத்தி கேட்க வந்தேன், மகனை பத்தி பார்க்க பெத்த மகனுக்கு குறி கேட்க வந்தேன். அப்படியே நில்லுமா தேசமாயா காரணடி சொல் பேச்சு கேட்க மாட்டார், சொந்த புத்தி வச்சுக்க மாட்டார். அழகு முள்ளடியம்மா உள்ள பிள்ளடியம்மா நல்லதுக்கு நல்ல வண்டி கெட்டவனுக்கு கெட்ட வண்டி. ஒரு பட்டதாரி ஆகணும், அவன் படிப்பு தொழிலையும் பிரச்சனை ஒரு பக்கம் இடைஞ்சலாயா. மண்ணால நிம்மதி அல்ல, பொன்னாலும் நிம்மதி அல்ல. பல போட்டி நடக்குது குடும்பத்துல, 7 மாற இடைஞ்சலடி. கைக்கு வந்த பணம் கை கேட்டுல 10 ரூபாய் எடுத்து திங்க முடியாத பரப்போலாம். நிம்மதி கெட்டு போச்சு, நிலைமை கெட்டு போச்சு. நான் தத்தளிச்சு நிக்கிறேன், என்னை காப்பாத்தி குடுடியம்மா. நான் காலாவதியாக நிக்கிறேன், தொந்தரவு மேல தொந்தரவு தான். பரப்போலம் பட்டுட்டேன், மங்கங்கிற பேருதான் குளிர்ச்சியில நடக்குதடி. மொத்த கருவுக்குள்ளைய உருவி போட முடியல, அது உனக்கு இருக்குன்னு ஒத்த வாரிசு. அதை நிலநிறுத்தி கொடுக்கறண்டி. அது தொழில் பிரச்சனை நீக்கித்தாரு, அது துன்பமெல்லாம் விளக்கித்தாரு. இப்போ ஒரு தொழிலுக்கு மோதி பாக்குறீங்க, அந்த தொழிலு கிடைக்குமா கிடைக்காதா? பிரச்சனை தீருமா தீராதா? நல்ல வழி கிடைக்குமா? 4 பேருக்கு கூட தாண்டி வந்து நடப்பாமா? நாங்க நாளோடு தேசமெல்லாம் நாங்க கவலைப்பட்டு நிக்கிறோமாயா. அந்த கட்டளனுக்கு பிரச்சனை இல்ல, அந்த தை முடிஞ்சு மாசியில ஒரு ஓலை ஒண்ணு வந்து தீரும். அந்த ஓலையில வேலை இருக்கு, நீங்க அவசரம் படாதீங்க. பணம் கொடுத்து வேலையை வாங்குறீங்களா? பணம் கட்ட சொன்னானா? எவ்வளவு கட்டணம் கேளுடப்பா. 4 லட்சம் கட்டியும் அந்த பணத்தால வேலை இல்ல, வேற ஒரு வேலைதான் சிக்குமடி. அந்த பணத்தை வச்சு வேலை சிக்காதாயா? சரிங்கம்மா. அம்மா நீங்க ஒண்ணு சொன்னீங்க இல்லைங்கம்மா, பையில கூட்டிட்டு வந்து காணிக்கை செலுத்திட்டு போகும்போது அடுத்த இந்த மண்ணுக்கு வரும்போது ஒரு பொண்ணு அமைச்சு தரேன்னு. இப்போ அது மாதிரி நடந்துருச்சுங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என் பொண்ணோட வாழ்க்கை. நான் சொன்னதானே நடந்துருக்கு, மாறி நடக்கலையே. வேலை சாதிங்கம்மா, என் பொண்ணு வாழ்க்கை. நான் என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னேன்? அமைச்சு கொடுப்பீங்கன்னு சொன்னீங்கம்மா. போறதுக்குள்ள நீ எனக்கு வேலைதான் முக்கியம். ஆமாங்கம்மா, வேலை இல்லடி அவனுக்கு முன்ன மாலை சரி மாலை இல்லைங்கம்மா. ஆனா தூரங்கம்மா, எங்கேயோ தென்காசியா சிவகாசியா எனக்கு தெரியலைங்கம்மா. உள்ள வந்து நான் கட்டி தாண்டின்னு மொத்த காலம் நிக்குதுங்கம்மா. ஜாதகம் கேக்குறாங்க, நான் எங்க அம்மா சொல்லாம நான் ஜாதகத்தை கொடுக்க மாட்டேன்ட்டு வந்துட்டேங்கம்மா. எப்படி பழகுனாங்க, எங்க பழகுனாங்க? ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறாங்கம்மா.
மகன் மேல தப்பு இருக்குது தெரியுமா? தெரியுமா? மகன் தப்பு செஞ்சுட்டான் தெரியுமா? எனக்கு தெரியாதுங்கம்மா. இப்படின்னு வந்து சொன்னாங்கம்மா. ஆள் ஏமா டேங்கர் ஆயிட்டே போறேன் என்ன சாமின்னு கேட்டேங்கம்மா. எனக்கு இது மாதிரி லவ் பண்ணிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வந்து கேட்டான். தங்கச்சியை நடிச்சு பாருவான்னு எனக்கு நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? மாலவ ஒரு பொண்ணு அமைச்சு தரேன்னு சொன்னீங்கம்மா. நீ வேலையை கேட்கற உன் புருஷாங்கம்மா, உன் புருஷனும் தலை குடியுமா நீயும் தலை குடின்னு ஒரு தொந்தரவு இருக்குது. இப்பயும் சொல்றேன் கேட்டுக்கோ. சரிங்கம்மா. நீ வேணாதான் அவன் வேணுமா? ஆமாங்க. ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் 3 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாம்மா. நீ தலைகள் நின்னாலும் அது தாலி ஏறியே தீரும். கல்யாணம் பண்ணியே தீருமா? கேட்க மாட்டாங்கம்மா. நீங்க தான் பாக்கணும். நீ தலையில நின்னாலும் என்னதான் குட்டிக்காரணம் போட்டாலும் அங்க ஒண்ணு செஞ்சுட்டாங்க. சரிங்கம்மா. கணவன் பொறுத்த மனைவியா வாழ்ந்துட்டாங்க. அது உன் மகனுக்கு தெரியும். நீ சொல்ற ஜாதி ஜாதின்னு உன் மகன் ஜாதி காதல மட்டும்தான். அந்த புள்ள ஒத்த காலம் நிக்கிறேங்கம்மா. உன் வீட்டுல ஒரு பொட்டை பிள்ளை இருக்குது. அந்த பொட்டை பிள்ளை வாழ்க்கை ஒருத்தனை எடுத்து நான் செஞ்சு வேணா விட்டா நீ ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன். என் பையன் அப்படின்னு அந்த பிள்ளைக்கு ஒரு நாயம் மகனுக்கு ஒரு நாயம். ஆமா அப்படி இல்ல. என் பையனுக்கு நான் 2 கேள்வி தான் கேட்கறேன். மலர்ல நான் பேச விரும்பல. அதுவும் ஒரு பொண்ணு. முன்னார்த்தாலும் சௌப்பராத்தம் தான், என்ன அர்த்தாலும் சௌப்பராத்தம் தான். ஜாதி எங்க இருக்குது ஜாதி, மதம் எங்க இருக்குது மதம். நாங்க காதலுக்கு கிடையாது. கோயிலுக்கு போறதுக்கு இடம் இருக்குது. நாங்களும் ஊமாக வல்லினா போய் புடிச்சிருக்குது பேசுறோம். அப்ப அறிவு இல்லையா? சோத்துல உப்பு இல்லைன்னா போட்டு கேட்டு சொல்றத கேளுங்க. ஃபர்ஸ்ட் சோத்துல உப்பு இல்லைன்னா போட்டு கேட்டு திங்கிறானோ. எனக்கு வண்டி வேணும் கேட்கறானோ. எனக்கு இந்த மாதிரி பண்ணி வேணும் கேட்கறான். அப்ப கூட படுக்கும் போது மட்டும் எனக்கு எங்க போச்சு புத்தி? நீ சும்மா வாயில சொல்ற மனசுல இல்ல. நீ சும்மா 10 பேருக்கு மேல உதக்க சொல்லிட்டு இருக்கிற மனசுல இல்லதாங்கம்மா. மனசுல இல்லதான் என் பொண்ணு வாழ்க்கைமா. நான் என்ன பண்ண. நீ இப்ப பண்ணி வைக்கிறது நாளைக்கு பஞ்சாப தான் போக போற. அதுதான் நடக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ணி கொடுங்கன்னு கேளுங்க. நீ நடந்தாலும் சரி கோர்ட்டு கேசு பிரச்சனை வழக்குக்கு போய் தாலி கட்டியே தீருவான். ஊர்ல நீ தெரியாத பண்ணி வச்சாலும் தெரிஞ்சு போயிடும். 4 பேருக்கு மேல கை கட்டி பதில் சொல்ற பொழப்பு மகனால பொழச்சே தீர்வேன். கட்டாயம் நடக்கும். சரியா? இது காளியோட கனி. அது கருப்பனோட கனி. ஒரு கனி இடத்துல எடுக்க ஒரே ஒரு பழத்தை மட்டும் அதுல இருந்து எடுத்து கொடுங்க. அம்மா கையில கொண்டா. இது உள்ளுக்கு போய் உங்க வீட்டுக்கு முன்னாடி மகனுக்கு உள்ளுக்கு கொடு.